நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு காலையில் சூப்பரான அருமையான சப்பாத்திங்க. கோதுமை காய வச்சுட்டு வீட்டில் அரைச்சி மாவை யூஸ் பண்ணுங்க, அருமையாக இருக்கும். வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா? கோதுமை சப்பாத்திக்கு காலையில் வெங்காய குருமா, ஃபுல்லாக வெங்காயம், பச்சை மிளகா தாங்க, கசகசா, தேங்காய். நான் நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன், டக்குன்னு இப்போ சொல்லிடுறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் கீனி ஒரு 3 மிளகாயை போட்டு ஒரு 3 இல்லை 4 பெரிய வெங்காயம், நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் பத்தை கொஞ்சமாக கசகசா வச்சு அரைச்சி அதில் ஊற்றி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான குருமா ரெடி ஆகிடும். இப்போ அபவ் 40க்கு மேலே இருக்கும், வெயிட் லாஸ் பண்ணுறோம், சுகர் இருக்குது, பிபி இருக்குது, இந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்டா மூட்டு வலி வருது அப்படிலாம் போது நீங்கள் இந்த மாதிரி காய் மட்டும் எல்லா காயும் சேர்த்து குருமா பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன், ஈஸி வெஜிடபிள் குருமா. இது உருளைக்கிழங்கு இல்லாமல் இப்படி பண்ணாலும் சூப்பராக அருமையாக இருக்கும். நம்ம வீடியோவில் நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன், வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வெயில் காலத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க எல்லாருமே. அது குறிப்பாக டயபெட்டிக் இருக்கிறவங்க கரெக்டாக நல்லா உடம்பை பார்த்துக்கணுங்க. உணவு தான் மருந்து, மருந்து தான் உணவு. ஓகேங்களா? நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. நான் என்ன வீட்டில் சமைச்சு சாப்பிட்றேனோ அதை தான் உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன். இது சுகர் இருக்கிறவங்க சாப்பிடணுமா, பிபி இருக்கிறவங்க சாப்பிடணுமா, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சாப்பிடணுமா, கிடையவே கிடையாது. நம்ம சேனலில் போடுற எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். சின்ன குழந்தைகள் முதல் வயதானவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம். எப்படி சாப்பிடலான்றதையும் நான் வீடியோவில் ஷேர் பண்ணுவேன். ஷேர் பண்ணிக்கிட்டே தான் உங்களுக்கு நான் இதை போடுவேன். ஓகேங்களா? இது கோதுமை ரவையில் உப்புமா, அதாவது குருணைன்னு சொல்லுவாங்க. இதில் சாதம் வடித்து கூட சாப்பிட்லாங்க. இதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பால்வாடி, அப்போல்லாம் அங்கன்வாடி அப்படின்னு தான் இருக்கும். கருப்பு கேனில் இந்த கோதுமை ரவை உப்புமாவை அடைச்சி வச்சு வரும் இப்போலாம். இப்போ அதெல்லாம் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குருணை இது கடையில் கிடைக்குது. இது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. காய்கறியும் போட்டு பண்ணிக்கலாம். இன்றைக்கி காய்கறி இல்லை எங்கிட்ட, அதனால தான் நான் காய்கறி இல்லை, அதனால் போடலை. இதில் நீங்கள் என்ன காய் வேணாலும் போட்டுக்கலாம், போட்டு உப்புமா பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவில் இதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம ஆர்டினரியாக உப்புமா பண்ணுற மாதிரிங்களா, அதே தான் இதுவும். ஓகேங்களா? வெங்காயம், பச்சை மிளகா, கடுகு ஜீரகம் தாளிச்சிட்டு அந்த குருணைக்கு மட்டும் என்ன பண்ணணும்னா 1:3 தண்ணி ஊற்றணும். வெந்திருச்சான்னு தொட்டு பாருங்க, அப்படிலாம் வாயில் போட்டு பாருங்க. தண்ணி பத்தலைன்னா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஆனால் சூப்பராக அருமையாக இருக்கும். இங்கே பாருங்க, எந்த உணவுமே கொஞ்சம் பொறுமை வேணுங்க. சமையல்ன்றது ஒரு கலை. ஓகேங்களா? அது எங்கள் மாமியார் அருமையாக சொல்லுவாங்க. ப்ளஸ் என்னோட கணவர் நல்லா சொல்லுவாங்க, எங்கள் அம்மா இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்கன்னு. நம்ம சில கருத்துக்களை எடுத்துக்க தான் வேண்டி இருக்கு. ஏன்னா அவங்க சொல்றது நம்ம ஆரோக்கியத்துக்கு தான். அதனால் நான் அதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன். இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் முகம் சுளிக்க மாட்டோம். மாற்றி மாற்றி சாப்பிட்டோம்னா நம்ம உடல் ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு அந்த வெங்காய குருமா ஆச்சுங்களா, இது மத்தியானத்துக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கார்போஹைட்ரேட்டை தவிர்த்துட்டு இப்படியும் சாப்பிட்லாம். இப்போ மாதுளம்பழம் ரசம், இல்லைன்னா எல்லாத்தோட பெஸ்ட்டு நீர் மோர். ஓகேங்களா? எனக்கு மாதுளம்பழம் இருந்தது, அதனால் நான் மாதுளம்பழம். அதான் டயபெட்டிக் இருக்கிறவங்க இது மற்றவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். டயபெட்டிக் இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு 2 நாளோ இல்லை 1 நாளோ அப்படி எடுத்துக்க பாருங்கள். இந்த மாதிரி மாதுளம்பழம் உரிக்கும் போது ஒயிட்டாக இருக்கு இல்லையா, இது ஒரு 4-5 பீஸ் சேர்த்து போட்டு ஜூஸ் அடிச்சுக்கோங்க. இதுக்கு தான் எடுத்து வச்சுருந்தேன் நான். இப்போ ஜூஸ் அடித்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? மாதுளம்பழம் ஜூஸு. அப்படி இல்லைன்னா எல்லாத்தோட பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நீர் மோர். நம்ம வீடியோவில் போட்டிருப்பேன், வேணுன்றவங்க எப்படி பண்ணலாம்னு ஐடியாவுக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கூட வெள்ளரிக்காய். ஓகேங்களா? இது பாருங்கள், அவ்வளோதான். சப்பாத்தி இன்னும் 2 சப்பாத்தி தான். தேவைன்னும் போது பண்ணிக்கலாம். பிசைஞ்சு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படிலாம் யூஸ் பண்ணாதீங்க, அது ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை. ஓகேங்களா? இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக சால்ட்டும் பெப்பரும், ஒரு ஜிப்லாக் கவர் இருக்குது. இப்போ அப்போல்லாம் எதுவும் கிடையாது, இப்போ ஜிப்லாக் கவர் இருக்குது. கொஞ்சமாக போட்டு அனுப்பிட்டீங்கன்னா அவங்க அந்த பெப்பரும் உப்பும் தூவி சாப்பிட்டுப்பாங்க. இதோட கூட சாதம் வடித்த தண்ணியில் நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணுவாங்கன்னா உப்பு போட்டு நல்லா கரைச்சி குடிச்சிடலாம். அவ்வளோ நல்லதுங்க. டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கும் அவ்வளோ நல்லது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். நம்ம சொல்கிறத விட அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க பாருங்கள். பழையது அவ்வளோ நல்லது. அதனால் இந்த மாதிரி நீராகாரம் எல்லாருமே எடுத்துக்கலாங்க. டயபெட்டிக், குறிப்பாக டயபெட்டிக் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நீராகாரம் 1 டம்ளர் கரைச்சி குடிச்சிக்கலாம். பழையதும் சாப்பிட்லாம், அது உங்களுடைய சௌரியம், பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த வெள்ளரிக்காய்க்கு பதில் இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த வெள்ளரிக்காய் அவ்வளோ நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லது. எனக்கு ஒத்துக்காது வெள்ளரிக்காய் அப்படின்றவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறேன். கொய்யாக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொய்யாக்காவை கட் பண்ணிவிட்டு அதுலேயும் பெப்பர் உப்பு போட்டு சாப்பிட்லாம். இதை மாதிரி கட் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டிங்கன்னா அவங்க பெப்பர் உப்பு போட்டு சாப்பிட்டுப்பாங்க. ஓகேங்களா? இதோட இந்த மாதுளம்பழம் ஜூஸ் தானே, ஆனால் இப்போ விலை கொஞ்சம் கூடவா தான் இருக்குது. 200 ரூபா இல்லை 180 ரூபா அப்படி தான் இருக்குது. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க, முடியுன்றவங்க வேணான்றவங்க நீர்மோர் எடுத்துக்கோங்க. இதுதாங்க இன்னைய சமையல்.
இதை மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவு என்னோட சேனலில் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவு என்னோட சேனலில் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிங்க.